மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷப ராசியில் வரும். 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மிதுன ராசியில் வரும். ஆக மொத்தம் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்குன்னு ஒரு தனித்துவமான குணம் இருக்கும். இந்த மிருகசீரிஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திர அன்பர்கள் மிகவும் ரொம்ப தன்னம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வந்தாலும் அதுக்காக ரொம்பவும் பெருமைப்பட மாட்டாங்க. நம்ம ரொம்ப தாழ்ந்து போயிட்டோமே அப்படின்ற மாதிரியான எதற்கும் வருத்தப்படவும் மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் அப்படி ரொம்ப எளிமையாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்துபவர்கள் இந்த மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள். இந்த நட்சத்திர அன்பர்கள் அதே சமயத்தில் தன்னுடைய வருமானத்தை பெருக்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. வருமானத்தை எக்காரணத்தை கொண்டும் நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் ஒரு வீடு வாங்கணும்னா இந்த நட்சத்திர அன்பர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு தனித்துவம் இருக்கும். அந்த வீட்டில் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், அந்த ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பார்த்து செய்யக்கூடியவர்கள் இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய இந்த மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள். அதே இது இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதுவும் அழகாக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் ரொம்ப டெக்னாலஜியை எவ்வளவுக்கு எவ்வளவு யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு அந்த இன்டீரியர் டிசைனில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு 2 விதமாக செயல்பட போறார். ரிஷப ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு கிரகமாக செயல்பட போகுது. அதே சமயத்தில் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகுவதற்கு, ஏற்கனவே கல்யாணம் சம்பந்தமாக, திருமணம் சம்பந்தமாக, குழந்தை பிறப்பு சம்பந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டம் அதிலிருந்து விலகுவது, அதாவது அந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வர்றது இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள். ஏன்னா இது நாள் வரைக்கும் அந்த முயற்சிகள்னால அதிகமாக தோல்வியை சந்தித்தவர்கள் தான் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா குரு பகவானின் பெயர்ச்சி ஓரளவுக்கு நன்மையையும், ஓரளவுக்கு அதாவது 50% நன்மையும் 50% ஒரு கெடுபலன்களையும் கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ரிஷப ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இடமாற்றமும், மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இடமாற்றமும் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் ஒரு முழுமையான ஒரு பலனை அனுபவிப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா குரு பயிற்சி 1 வருட காலத்திற்கு தான். இந்த 1 வருட காலத்திற்கு உண்டான ஒரு பலன்கள் பார்த்திங்கன்னா இவர்கள் அந்த காலத்திற்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதாவது 1 வருஷம் நமக்கு ஏற்பட்ட இந்த சில பிரச்சனைகளோ சில நன்மைகளோ அது வாழ்நாள் முழுவதும் நம்ம பின்னாடி அது தொடர்ந்துக்கிட்டே வரும். அந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை சந்திப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் பொதுவாகவே தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக தான் பழகுவாங்க. யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு குணத்தை உடையவர்கள் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள். அப்படிப்பட்ட அந்த குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருந்து, சில பேர் பார்த்தீங்கன்னா பெண்கள் கிட்ட சில தேவையில்லாமல் அந்த ஒரு பேச்சுகள்லாம் அதிகமாக இருக்கும். அதனால அந்த குடும்ப வாழ்க்கையிலிருந்து பிரிந்த நபர்களும் அதிகமாக இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு, இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மேலும் அந்த குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார், அடுத்து களத்திர ஸ்தானத்தை பார்க்கிறார், அடுத்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால தடைப்பட்ட திருமணங்கள் நடந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு திருமண வாழ்க்கையில ஒரு கசப்பான ஒரு அனுபவங்கள் இருப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் அந்த திருமண முயற்சிகள்ல சில தடைகளும் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல உங்களுடைய சுய ஜாதகத்தை இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதற்காக நம்ம இந்த 1 வருஷம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கும் சில பேர் வயது அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நாட்கள் போய்கிட்டே இருக்கும். அதனால அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நட்சத்திர
அன்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சிகள் ஏற்பாடு பண்ணலாமா, எப்படி இருக்கும், உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருவினுடைய பலம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஒரு முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்குது. புதிதாக தொழில் அமையக்கூடிய ஒரு நேரமாகவும் தொழிலில் ஒரு சில மாற்றங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முயற்சிகளையும் செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கமிஷன் உத்தியோகத்தில் ஈடுபட போகிறீங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா நிறைய மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் அலுவலகத்தில் வேலை பார்த்து தனியார்கிட்ட வேலை பார்த்து மிக அதிக அளவு அவமானங்களை கடந்த 2 வருடங்களாக பெற்றிருப்பீங்க. அந்த அவமானத்தின் காரணமாக எவ்வளவோ நமக்கு திறமைகள் இருந்தும் அந்த திறமைகளை பயன்படுத்த முடியாம இன்னொருத்தருக்கு நம்ம அடிமையா இருக்கிறத விட அந்த திறமையை நமக்கு நாமே பயன்படுத்தினா நல்ல ஒரு வளர்ச்சியை செய்யலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல இந்த காலகட்டத்தை அதற்குண்டான ஒரு முயற்சிகளை கண்டிப்பா பண்ணுவீங்க. அதுல ஒரு வெற்றியும் தோல்வியும் கலந்த ஒரு கலவையாக தான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைய போகுது. என்ன மேடம், தொழில் ஆரம்பிக்கும் போதே நாங்கள் நல்லா இருப்போமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்படி ஒரு குழப்பமான ஒரு முடிவை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா கண்டிப்பாக இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வெற்றியை தந்தாலும் அங்கே அவருடைய பார்வை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 6, 8, 10 பார்க்குறாரு. அதனால கொஞ்சம் தோல்விகளையும் கொடுக்கும். அடுத்து மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அவர்கள் நல்ல ஒரு பார்வை இருந்தாலும் அந்த இடத்துல ஜென்ம குருவாக அவர் செயல்படும் போது ஒரு சில தோல்விகளை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த காலகட்டம். அதனால தான் வெற்றிகள் அதிகமாக இருந்தாலும் அதற்கு ஈடு இணையாக கொஞ்சம் பிரச்சனைகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள், தனியாரில், அடுத்து அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும். வேலை மாற்றம் கண்டிப்பாக இருக்குது, டிரான்ஸ்ஃபர்லாம் நிறைய இருக்குது. யாராவது ஒரு எக்ஸாம் எழுதி அரசாங்க உத்தியோகத்தில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் குருவினுடைய பார்வை அமோகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸ்லலாம் நல்ல ஒரு தேர்வுகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு ஸ்டூடெண்ட் வீசாவாக போகணும்னு விருப்பப்படுறவங்க, வெளிநாட்டில் போய் மேற்படிப்பு படிக்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு இந்த குரு முக்கியமான ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்க போறார். ஏன்னா குரு தான் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு படிப்பு, மேலை நாட்டு படிப்புக்கெல்லாம் ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால அந்த மாதிரியாக முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த ஒரு வருடம் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு சாதகமான வெளிநாட்டு மேற்படிப்பை கொடுப்பதற்குண்டான ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்க போறார். இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும். அங்கே சொந்தமாக வீடு வாங்குவதற்கு மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் 2 வருடமாக ஒரு போட்ட பிளான் பார்த்தீங்கன்னா வீடு வாங்கணும் வெளிநாட்டில் அப்படின்ற மாதிரியான பிளான் போட்டிருப்பீங்க. அது எல்லாமே தடைப்பட்டு இந்த வருடமாவது நாங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு நேரம் உங்களுக்கு இப்போ வந்தாச்சு. குரு பார்வையும் இருக்கு. அதனால அதற்குண்டான ஒரு பாக்கியமான அமைப்புகள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்க போகுது. வேலையில் எந்த தொந்தரவும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சின்ன ஒரு மாற்றங்கள் தான் இருக்கும். டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்கள் ஏதாவது மாறணும் விருப்பப்பட்டால் கூட வெளிநாட்டில் இருக்கிறவங்க மாறிக்கலாம். நான் இந்த மாதிரியான ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன், இல்லை பேங்கிங்கில் போகலாமா, இல்லை பேங்கிங்கில் இருக்கிறவங்க வேறு ஏதாவது பேக் அண்ட் ஒர்க்குக்கு போகலாமா, இந்த மாதிரியான இன்னர் டிபார்ட்மெண்ட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு பெருமளவு பாதிக்காது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது உங்களுடைய சுய ஜாதகம். நீங்கள் மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களாக இருக்கிறீங்க, உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது, உங்களுக்கு குரு பலமா இருக்கிறாரா, இந்த ஜென்ம குருவாக உங்களுக்கு வரும்போது எந்த மாதிரியாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.